Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான மசாலா இட்லி. சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி. எப்பவும் இட்லி சட்னின்னு ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்காமல் இட்லிக்கு ஒரு ட்விஸ்ட்டு இந்த மசாலா இட்லி. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம புதுசாக செஞ்ச இட்லிலையும் செய்யலாம். முக்கியமாக லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மசாலா இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியும் வேஸ்ட் ஆகாமல் தீந்துடும். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அது பர்டிகுலர்லி சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான மசாலா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசாலா இட்லி செய்யறதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுவது இட்லி. இது லெஃப்ட் ஓவர் இட்லி தான். காலையில் செஞ்ச இட்லி சாயந்தரம் மிச்சம் இருந்தது. அதை இப்போ அருமையான ஒரு மசாலா இட்லியாக மாற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த இட்லியெல்லாம் நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸ், ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ வறுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். பீஸாக எடுத்து நம்ம சூடாக சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா மினி இட்லி மாதிரி இருக்கும். மினி இட்லிலையும் இந்த மசாலா இட்லி செய்யலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்லா 2 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டுங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாங்க. அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம். சோம்பு நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இந்த ஆயிலில் பூண்டு நல்லா வறுபடணும். அதுதான் இந்த மசாலா இட்லிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதக்கிடலாம். பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கொஞ்சம் லைட் பிங்க் கலராக மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு பெரிய பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூடவே தாளிப்பில் 2 வரமிளகாவும் போட்டு விட்டாச்சுங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக 2 பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வரக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டா ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாங்க. 1/2 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. நல்லா ஒரு 20-30 செகண்ட் வதக்கி விட்டுறலாங்க. மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து ஆப்ஷனல். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் டொமேட்டோ கெச்சப் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் டொமேட்டோ கெச்சப் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் அந்த மசாலா பொடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த தண்ணி சேர்க்கிறதால நம்மளுக்கு அந்த மசாலாலாம் ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம இட்லி சேர்த்து வதக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இட்லியை சேர்த்துடலாம். இட்லி சேர்த்து விட்டு நல்ல ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாங்க. கொத்தமல்லி இலை நிறையா போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும், நல்லதும் கூட. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. தக்காளி வதக்கும் போதே உப்பும் சேர்த்துருந்தோம். ஸோ அதுவே சரியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. மசாலா எல்லா இட்லி மேலேயும் நல்லா கோட்டாகணும். அதே சமயம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கலந்து விடுங்க. இட்லி நல்லா சூடாகணும். சுட சுட சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல வாசனையாக கமகமன்னு சுட சுட நம்மளுடைய மசாலா இட்லி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.
இட்லி போருன்னு சொல்கிறவங்க கூட இந்த மசாலா இட்லியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பர்டிகுலர்லி லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் வீட்டில் இருக்கும்போது இந்த மசாலா இட்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லி வேஸ்ட் ஆகாது. சிம்பிள் அண்ட் ஈஸியாக குயிக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ரெடி ஆயிடும். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.